கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே அருளறி துளிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியுடனாக இருக்கிறேன். இந்த காலை வேளையிலே அன்பை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வேதாகமத்திலே அன்பை பற்றி சொல்லப்படுகிறது என்ன என்று நாம் சிந்திக்கப் போகிறோம். வாசிப்போம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4 முதல் 8 வசனங்களை நாம் வாசிப்போமானால், அன்பு நீடிய சாந்தம் உள்ளது, தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனங்களாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷையினாலும் ஒழிந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த குணங்கள் நம்மளிடத்தில் இருக்கிறதா என்று நாம் இந்த காலை வேளையில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். அன்பாய் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நம்மிடத்தில் அன்பின் குணங்கள் காணப்படுகிறதா? அன்பின் குணங்கள் உடையவராய் இராமல் எதிர்மறாக நடப்போமானால் அப்படிப்பட்டவர்கள் தேவனால் உண்டானவர்கள் அல்ல என்று யோவான் தன்னுடைய நிருபத்தில் சொல்லியிருக்கிறார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், பிரியமானவர்களே, ஒருவர் ஒருவர் அன்பாய் இருக்க கடவும், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அன்புடையவர் தேவன், அன்பிற்கு எதிரானவன் பிசாசு. அவனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அன்பின் ஆண்டவராகவே அவர் உலகத்தில் வந்தார். அவர் நம்மை நேசிக்கிறார், குணமாக்குகிறார், பாவிகளை மன்னிக்கிறார், பாவிகளை தன் அண்டையில் சேர்க்கிறவராய் இருக்கிறார். ஏன் தெரியுமா? தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகையால் நாம் ஒருவருக்கொருவர் அன்பாயிருக்க கடவும், அதுவும் ஊக்கமாக அன்பாயிருக்க கடவும். அடுத்தபடியாக நாம் பிரிக்க முடியாத அன்பை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். பிரிக்க முடியாத அன்பை குறித்து நாம் பார்ப்போமானால், முதலாவது நமக்கு ஞாபகம் வருது யோனத்தானும் தாவீதினுடைய அந்த சிநேகிதம் தான். யோனத்தானும் தாவீதும் உயிரை போல சிநேகித்தார்கள். இந்த உயிரை போல சிநேகிற அன்பை பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கறதுக்கு அரிதாகவே காணப்படும். வேதம் இப்படியாக சொல்லுகிறது. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிப்போமானால், அவன் சவுலோடே பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்மா தாவீதின் ஆத்மாவோடே ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான் என்று நாம் பார்க்கிறோம். தன்னுடைய உயிரை போல சிநேகித்தான் என்று. இந்த இப்படிப்பட்ட உயிரை போல சிநேகித்தான் என்று நான் வேதத்தில் பார்க்கும்போது, சவுலுக்கு இந்த அன்பு, இந்த சிநேகிதம் பார்த்தீங்கன்னா பிடிக்கவில்லை. எவ்வளவோ முயற்சி செய்தார், இவர்களை நாம் பிரிச்சிடலாம் என்று முயற்சி செய்தார். ஆனால் கடைசியில் அந்த காரியமானது நிறைவேறாமல் கூடாமல் போய்விட்டது. ஏன்னா யோனத்தானுடைய அன்பும் தாவீதினுடைய அன்பும் அவ்வளவு நெருக்கமான அன்பாய் இருந்தது. அவருடைய அன்பை பிரிக்க முடியாத அன்பாய் இருந்தது. உண்மையான ஒரு அன்பாக இருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்லும்போது, ஆண்டவருடைய மீதுள்ள அன்பை குறித்து அவர் சொல்லும்போது, அந்த அளவுக்கான ஒரு அன்பை அவர் வெளிப்படுத்துகிறார். ஆண்டவரிடத்தில் இருக்கிற அன்பை பிரிப்பவன் யார் என்று ஒரு கேள்வி எழுப்புகிறார். அந்த அளவுக்கு அவர் ஆண்டவரிடத்தில் அவர் அன்பு வைத்துள்ளார் இருக்கிறார். சில பேர் எமோஷனலாக ஒரு அன்பு, ஏசப்பா நான் உன் மேலே, ஆண்டவரே உன் மேலே நான் அன்பு வைத்திருக்கேன்னு சொல்லுவார்கள். ஆனால் சில விஷயத்தில் ஒரு சின்ன ஒரு காரியம் வரும்போது அந்த இடல் அடைகிற காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. வேதத்தில் கூட நம்ம பேதுருடைய அன்பு குறித்து நம்ம சிந்திக்க இருக்கிறோம். அவர் என்ன சொல்லுகிறார்னா, ஆண்டவர் மீது தன்னுடைய அன்பு அப்படி வெளிப்படுத்துகிறார். ஆண்டவரே, காவலிலும் சாவலிலும் உண்மை நான் பின்பற்றி வர ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆனால் மற்றபடியாக சில காரியங்கள் லூக்காவுடைய சுவிசேஷ புத்தகம் 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நான் வாசிப்போமானால், அன்றிரவே அவரை 3 தடவை மறுதளிக்கிற காரியத்தை பார்க்கிறோம். அவரை அரியன் என்று சொல்கிறார், சத்தியம் பண்ணவும் தொடங்குகிறார். இப்படிப்பட்ட அன்பு தற்காலிகமான அன்பு, இது நிலையில்லாத அன்பு. இவ்விதமான அன்பு கூறாமல் நாம் உண்மை உள்ள அன்பாக நம்ம இருக்க கடவும். கடைசியாக நாம் அன்பின் நிமித்தம் மன்றாடுவர்களாய் காணப்பட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலோமோனுக்கு எழுதின நிருபத்திலே 9ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், நீ செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாய் இருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன் என்றார். அன்பு சினமடையாது, அப்படி என்றால் கோபம் கொள்ளாது,
பவுல் இங்கே அன்பின் நிமித்தம் மன்றாடுவதாக எழுதியிருக்கிறார். நாம் அன்பிற்கு அடிமைகளாக இருப்போமானால் அன்பின் நிமித்தமாகவே வேண்டிக் கொள்வர்களாய் இருக்கிறோம். அதிகாரத்தோடு அல்ல, கோபத்தோடும் அல்லாமல் அன்பின் நிமித்தமாகவே கேட்க வேண்டும். நம்மளுடைய மன்றாட்டு எப்படிப்பட்டதா இருக்குது நாம் சிந்திக்க வேண்டும். தேவன் முதலாவது நம்மில் அன்பு கூர்ந்தார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மில் வைத்த அன்பு வெளிப்பட்டது. ஒருவரும் கெட்டு போவது தேவனுடைய விருப்பம் அல்ல, எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகவே தம்முடைய ஒரே பேரான குமாரனையே ஒப்பு கொடுத்து நம்மையில் அன்பு கூர்ந்திருக்கிறார். அதே போல 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நாம் வாசிப்போமானால் தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒரு இடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். இப்படிப்பட்டதான அன்புடையவர்களாய், அன்பின் குணமுடையவர்களாய், பிரிக்க முடியாத அன்புடையவர்களாக, அன்பின் நிமித்தம் நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க கடவும். தேவன் மாத்திரமே இந்த சிந்தனையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.